அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. பன்னிரு திருத்தூத அனுப்பப்படுதல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 9, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பேய்களை அடக்கும் ஆற்றல் வெளிப்படும்போதுதான் இறை ஆளுகை வந்துவிட்டது என்ற நற்செய்தி உறுதிப்படுத்தப்படும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிணிகளை தீர்த்து இறையாட்சி வந்துவிட்டது என பறைசாற்ற அவர்களை இயேசு அனுப்புகிறார். மார்க்குவின் கைத்தடி கொண்டு போகலாம் என்றும் காலணிகளை அணிந்து செல்லலாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் லூக்காவில் கைத்தடியும் எடுத்து போக அனுமதி வழங்கப்படவில்லை. அவர்கள் இவ்வாறு எவ்வித தயாரிப்பும் பாதுகாப்பு மற்றவராக புறப்பட்டு சென்றது அருள் பணி விரைவாக செய்யப்பட வேண்டியது என்பதையும், அவர்கள் முற்றிலும் கடவுளின் பராமரிப்பை நம்பி செல்வது இன்றியமையாதது என்பதையும், பணபலம் உடைமைகள் வெளிப்படுத்தும் உயர்நிலை எதையும் சாராது செயல்பட வேண்டும் என்பதையும், இறை வல்லமையின் நற்பயன்களை இலவசமாக வழங்குகிறவர்களாக அவர்கள் விளங்க வேண்டும் என்றும் இயேசு எதிர்பார்த்தார். சீடர்களை ஒருவர் ஏற்றுக்கொள்வாரானால், அவர் வீட்டில் வசதி குறை இருந்தாலும், அவர் வழங்கிய உணவு எளிதாயிருந்தாலும் வேறு வசதியான வீடுகளை தேடி போக வேண்டாம் என ஆண்டவர் கட்டளையிட்டார். இறையாட்சி பணியில் பணியாளர்களும் அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு ஆதரவு தருவோரும் சமநிலை உடன் ஊழியராயிருப்பது இன்றியமையாதது. வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவரே என்ற சார்பு தன்மையும் பண பரிமாற்றமற்ற பண்டமாற்ற பொருளாதாரமும் இறையாட்சிக்கு பொருத்தமானவை என்பதையும் ஆண்டவரது கட்டளை வெளிப்படுத்திற்று. இயேசுவின் கையிலும் பணப்பையோ தடியோ இல்லை. 2 திராக்குமா ஆலை வரி கொடுப்பதற்கு ஒரு மீனின் மூலம் கிடைத்த வருவாய்த்தான் அவர் பயன்படுத்தினார். இயேசு இவ்வுலகில் தோன்றிய போது வானதூத மண்ணுலகில் அமைதி என்று வாழ்த்தினார்கள். எனவே அன்று தொட்டு இயேசுவின் இறுதி வாரம் வரை அந்த வாழ்த்தல் ஆற்றல் இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் பாதுகாத்தது. அன்பார்ந்தவர்களே, இறைவன் இயேசு பிணிகளை போக்கவும் பேய்களை ஓட்டவும் 12 சீடர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இறையாட்சி பற்றி பறைசாற்ற அனுப்புகிறார். இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல. மாறாக தூய ஆவியார் அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்து என்ற நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிற எவரும் இறையாட்சிக்கு உட்பட்டவராகிறார். இயேசுவின் சீடராக இருக்க விரும்புபவர் அன்பின் தூதராக, அமைதியின் தூதராக, நற்செய்தி தூதராக இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பொன்னையும் பொருளையும் துறந்து வாழ்வின் அடிநாதமாகிய இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை பணிவாழ்விற்கு தயாரிப்பாக அனுப்புவதை பெற்றுக்கொள்ள அனுப்புகிறார். இயேசு அவர்களை அனுப்புகிற போது பயணத்திற்காக எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். இதற்காக பயணத்திற்காக எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று இயேசு சொல்லுகிறார். ஒரு வழி பயணத்தில் நமக்கு பல தேவைகள் நிச்சயம் இருக்கும். அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் சென்றால் அந்த பணி இன்னும் அதிக ஆர்வத்தோடு நேர்த்தியோடு செய்து முடிக்கலாம். அப்படி இருக்கிற போது இயேசு ஏன் பொருள் இல்லாத பயணத்தை ஊக்குவிக்கிறார்? இதற்கு 2 காரணங்களை சொல்ல முடியும். முதலாவது, பணிவாழ்வில் தன்னை இணைத்துக் கொள்கிற ஒவ்வொருவரும் கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை வைக்க வேண்டும். செய்வது நாமாக இருந்தாலும் நம் வழியாக செய்து முடிப்பவர் தந்தையாகிய கடவுள். நாம் வெறும் ஊழியர்கள், அவ்வளவுதான். நமக்கே கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை இல்லை என்றால் நாம் எதை பற்றி மக்களிடையே போதிக்கப் போகிறோம்? நமது அனுபவமே போதனையாக இருக்க வேண்டும். அந்த அனுபவத்தை பெறுவதற்காக அவர்களை வெறுமனே அனுப்புகிறார். 2வது, நாம் நமது பணிக்காக கொண்டு செல்கிற பொருட்களை நமது பணி செய்வதற்கு தடையாய் அமைந்து விடுகிறது. நாம் அதை பயன்படுத்துவதில் தேங்கி விடுகிறோம்.
அதில் ஈர்ப்பு உடையவர்களாக மாறிவிடுகிறோம். எதற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை மறந்து விடுகிறோம். நமது பணிக்கு இடரலாக, சோதனையாக நாம் கொண்டு வந்த பொருட்கள் அமைந்து விடுகிறது. நமது வாழ்வே நமது போதனைக்கு எதிரியாய் மாறிவிடுகிறது. ஆகவேதான் இயேசு தனது சீடர்களை போதிக்க அனுப்புகிற போது எதையும் தங்களோடு எடுத்து செல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். போதிக்கக்கூடிய கடமை திருமுழுக்கு பெற்றிருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப நமது போதனை வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி வாழ்கிற போது கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் பொருட்கள் மீது பற்றற்றவர்களாகவும் வாழ்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். அழைத்தலின் பணியை உள விருப்பத்தோடு ஒவ்வொரு நாளும் நான் செய்கிறேன். இயேசுவின் இறையாட்சி பணியை முன்மாதிரியான வாழ்வால் செயல்படுத்துகின்றேனா? இயேசுவின் பணியை எளிமையான உள்ளத்தோடும் தாழ்ச்சியான மனநிலையோடும் செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் அழைத்தலின் பணியை உள விருப்பத்தோடு செய்யவும், இயேசுவின் இறையாட்சி பணியை முன்மாதிரியான வாழ்வால் செயல்படுத்தவும், இயேசுவின் பணியை எளிமையாகவும் தாழ்ச்சியான உள்ளத்தோடும் செயல்படுத்த வரம் தாரும். ஆமீன்.